வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாந்தாஸ் டேபிள். இன்றைக்கி வந்து சாந்தாஸ் டேபிளில் நீங்கள் ஒரு அருமையான சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறீங்க. இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து பெரியவர்களும் சாப்பிடலாம், சின்ன குழந்தைகள் கூட சாப்பிடலாம். இது வந்து ரொம்ப ஸ்பைசியாக இல்லைன்னா கூட அருமையான சுவையோடு இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் வச்சு முதல்ல இதை மேரினேட் பண்ணலான்னு நாங்கள் பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் இதுக்கு எடுத்துருக்கிறேன் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வினிகர். இதுக்கு வந்து உப்பு ஒரு 2 டீஸ்பூன்ஸ், மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா இது நான் வந்து ஏற்கனவே கழுவி உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் மஞ்சள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் போடுங்க. ஜீரகம் வந்து இதுக்கு 1 டீஸ்பூன் போதும். கொரியாண்டர் பவுடர், அதாவது தனியா, கொத்தமல்லி தூள் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடலாம். இது வந்து கறியை வந்து திக்கன் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து கலருக்காக தான். ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். ஸோ இந்த சிக்கன் வந்து நான் எடுத்துருக்கிற இதில் சிக்கன் தைஸ் அண்ட் ட்ரம் ஸ்டிக்ஸ் அது மட்டும்தான். ஸோ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு 30 நிமிஷம், அப்படி இல்லைன்னா ஒரு 1 hour கூட நீங்கள் அப்படியே இதை மேரினேட் பண்ணி அப்படியே மூடி மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இதுக்கு தேவையான முக்கியமான 3 பொருட்கள் இங்கே இருக்கு பாருங்கள். இது வந்து செரி டொமேட்டோஸ். இப்போ வந்து இங்கே சீசன், அந்த சீசனில் அது இருக்கிறப்ப அதை நாங்கள் உபயோகப்படுத்தலாம். அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம், இது வந்து 3 பப்ரிக்கா. ஸோ இவ்வளோ தான் எங்களுக்கு தேவை. இப்போ என்ன பண்ணணுன்னா, நான் இது 3ஐயுமே நல்லா சாப் பண்ணி எடுக்கணும். ஓகே, முதல்ல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், இல்லை நான் ஆயில் எடுத்துருக்கேன், ரைஸ் பிரான் ஆயில். எண்ணெயை வந்து முதல்ல காய விடுங்க. அப்புறம் வந்து அதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு 4-5 ஏலக்காய், 4-5 கிராம்பு, நாங்கள் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இந்த பப்ரிக்கா, குடமிளகா, பஜ்ஜி மிளகா, ½ டீஸ்பூன் சால்ட், 1/4 தேக்கரண்டி மஞ்சள் சேர்த்தா போதும். கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க. இது வந்து இப்போ ஓரளவு வதங்கி வர்றப்ப நீங்கள் தக்காளியை சேர்க்கணும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் அந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு, அந்த வெங்காயம், பப்ரிக்கா, அப்புறம் வந்து தக்காளி, இதெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சி வரும்போது அந்த கிரேவி நல்ல திக்காக வரும். ஒரு அளவு வதங்கினது போதும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எல்லாம் சிக்கனை சேர்க்கணும். இப்போ சிக்கன் வந்து நான் மேரினேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு, அது போதும். ஒரு மூடி போட்டு அப்படியே நீங்கள் இதை வேக விடணும். பட் இடைக்கிட கிளறி விடணும். நான் இப்போவே இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றல, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். ஏன்னா இது வந்து சீல் பண்ணப்படணும். சீலிங்குன்னு சொல்கிறது இது. அதாவது தண்ணி எதுவும் சேர்க்காம மசாலாவோடு சேர்த்தோ, அப்படி இல்லைன்னா தனியாக மீட்டோ நாங்கள் வந்து முதல்ல போட்டு வதக்குறதோ, இல்லைன்னா ஓரளவு பொரிய விடுறதுக்கு பேர் தான் சீலிங். ஸோ இது கொஞ்சம் சீல் பண்ணப்படும். ஸோ இது சீல் பண்ணப்படும் போது என்ன நடக்கும்னா, இதில் உள்ள அந்த மசாலா எல்லாம் இது உள்ளே நல்லா சேரும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி இதில் சேர்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு 5-10 நிமிஷம் இது சீல் பண்ண விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட
2 கப் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையும் ரம்பையும் சேர்க்கணும். ஸோ ரம்பை வந்து இங்கே ஃப்ரோசன் ரம்பை தான் கிடைக்கும், பண்டன் லீவ்ஸ். ஸோ அதை எடுத்து நீங்கள் அப்படியே ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அப்பப்போ எடுத்து உபயோகப்படுத்தும். ஓகே, ஸோ பாருங்கள் நல்ல எண்ணெய் திரண்டு வந்திருக்கு இப்போ. ஸோ இதை கொஞ்சம் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ இதில் இப்போ ஒரு 1/2 கப் தேங்காய் பால், நல்ல திக்கான தேங்காய் பால் இதில் நீங்கள் சேர்க்கணும். மூடியை போட்டு மூடி. அருமையான இந்த சிக்கன் ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், ஸ்பெஷலி பிள்ளைகளுக்கு பிடிக்கும். இது போல் ஒரு அருமையான ரெசிபியோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். சாந்தாஸ் டேபிளை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.